ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சோனியம் மெயின் நெட் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். சோனியம் மெயின் நெட்டோடைய ஏர்ட்ராப்புடைய பேட்ச் எப்படி கிளைம் பண்ணுறது சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அங்கே வந்து 2 வீடியோ போட்டிருப்போம். அந்த 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டாஸ்க் வந்து ஓகேங்களா, 10 பேட்சுக்கு உண்டான டாஸ்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான பேட்ச் வந்து எப்போ தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 15ஆம் தேதி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த டீமு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்கிற எல்லா டாஸ்க்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து அவங்களுடைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா, டோட்டலாக வந்து 21 பேட்ச் இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பேட்ச் வந்து கிளைம் பண்ணிடுறோம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஓகேங்களா, சோனியம் டீம் இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா KYO ஃபினான்ஸ் வந்து பண்ணியாச்சு, சோனிஃபை பண்ணியாச்சு, குயிக் ஷாப் பண்ணியாச்சு, இந்த ஷேக் ஃபினான்ஸ் வந்து ஒன்றும் பண்ணலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்டேக் அதான் அப்புறம் சோனி எக்ஸ் பண்ணியாச்சு, சோனஸ் பண்ணியாச்சு, வேவ்எக்ஸு, அன்டைட்டில்டு பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் வால்யூம் வந்து பண்ணல, ஆர்கேடா வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டெஃபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு உண்டான 8க்கும் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த NFT பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதுக்கு தான் வந்து நான் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இந்த UNE இதுக்கு ஒரு வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று ப்ளஸ் வந்து அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து நீங்கள் பாருங்கள் ஆன்ஸ் NFTI. ஓகேங்களா, ஆன்ஸு NFTI எல்லாம் சொல்லியிருக்காங்க. டு குவாலிஃபை வந்து கம்ப்ளீட் 10 டிரான்சாக்ஷன் மின்ட் அட்லீஸ்ட் வந்து 3 and கார்ட்ஸ். ஓகேங்களா, கிளைம் யுவர் XP ஆஃப்டர் த டைமர் எண்டு அப்கிரேட் யுவர் கார்டு. ஓகேங்களா, உங்கள் கார்டை வந்து அப்கிரேட் பண்ணணும். எந்த லெவலுக்குனாக்கா ஒரு செகண்ட் லெவலுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஒரு 3 NFT வந்து நீங்கள் வந்து மின்ட் பண்ணுறீங்க. மின்ட் பண்ண பிறகு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு 12 hours வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லெவலை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து டாஸ்க்கு. மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே இதை பண்ணணும். ஏப்ரல் 15ஆம் தேதி ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்து அவங்களுடைய பேட்ச் வந்து தருவாங்க. ஓகேங்களா, தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெஃபியில் வந்து 8 வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 8 முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா NFT செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அப்புறம் இதுவும் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 NFT வந்து கேட்குறாங்க, 10 more டிரான்சாக்ஷன். ஆனால் இந்த சைட் வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்பயும் வந்து ஒர்க் ஆகலை. ஓகேங்களா, உங்களுக்கு ஒர்க் ஆனால் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சோனாவா இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, 10 NFTs வந்து நீங்கள் பை பண்ணணும். டிஃப்ரெண்ட் NFTs வந்து ரேட் கம்மியாகிறது வந்து 10க்கும் மேலே NFTs வந்து பை பண்ணிவிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ACS NFTs வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஹோல்டிங்கில் இருக்கணும். இது ஒரு NFT நீங்கள் பை பண்ணி ஹோல்டிங் பண்ணுங்கள். இது ரைட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு 8 9 10 11. ஓகேங்களா, இது வரைக்கும் 11 டெக்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா UNE ப்ளஸ் வந்து இந்த ஆன்ஸ் NFTI. ஓகேங்களா, இது கொண்ட லிங்க் வந்து நான் வந்து ஆல்ரெடி என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து போட்டிருக்கேன். அந்த டெலகிராம் சேனல் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நிறைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்குங்க. இந்த என்னுடைய பேரில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏர்ட்ராப் ஹண்டர்ஸ்னு போட்டிங்கனாவே வந்துடும். இதுக்கு நான் இந்த என்னுடைய டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். சேனலோட லிங்க் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. இதில் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க. இதுதான் என்னுடைய லிங்க். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏர்ட்ராப் ஹண்டர்ஸில் வந்து எப்போ போட்டிருக்கேனாக்கா ஒரு 7-8 மணிக்கு ஷார்ப்பாக ஒரு 8 மணிக்கு போட்டிருக்கேன். இதுவரை 8 பேர் தான் பார்த்துருக்காங்க. இதில் ஒரு 63 பேர் தான் இருக்காங்க. நான் அதை சேனலில் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 month கூட ஆகாது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆன்ஸ் NFT வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு வால்ட்டோட நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சீசன் 2 வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து கனெக்ட் வாலெட் கேட்குதுங்களா, கனெக்ட் வாலெட் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே நம்மளுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எப்பவுமே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மெட்டமாஸ்க் வாலெட்டை தான் யூஸ் பண்ணுவோங்க. அதே மெட்டமாஸ்க் வாலெட்டு பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். இருங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ வந்து மெட்டமாஸ்க் வாலெட்டோட என்னோடய வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள் ஒயிட் லிஸ்ட்டு மின்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஒயிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டடு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் மின்ட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, பப்ளிக் மின்ட்டில் வந்து மின்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு வந்து 4 NFT வந்து நம்ம மின்ட்டு பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் ஹேண்டு. இந்த வந்து நம்ம எத்தனை வரலாம் 4 பண்ணலாம். நம்மளுக்கு தேவை வந்து 3 தான். ஓகேங்களா, இது நீங்கள் ஒரே மட்டும் 3 கூட பண்ணலாம். ஆனால் டிரான்சாக்ஷன் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒன் பை ஒன்னாக பண்ணுங்கள். ஓகேங்களா, மின்ட்டை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே நம்மளுக்கு மெட்டமாஸ்க் வாலெட்டில் மின்ட்டு கேட்கும். ஒவ்வொரு மின்ட்டிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நியர்பை வந்து $1.25. ஓகேங்களா, இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ETHோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $1.75 வரும். ஓகேங்களா, டோட்டலாக வந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னாக்கா ஒரு $5.5. ஓகேங்களா, இந்த 3 NFT மின்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் $5.5 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூ கேன் மின்ட் அப் டு 4 கார்டு. ஓகேங்களா, நான் வந்து 3 கார்டு தான் மின்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒன்று வந்து மின்ட்டிங் ஆகலை. ஸ்டில் நான் தெரியல. இது
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மின்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 3 கார்டு மின்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தேவை 3 மட்டும்தான். 4 பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு $2 ஒருத்தர் ETH வந்து காணாமல் போயிடும். ஓகேங்களா, காணாமல் போகாது. ETH வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக மின்ட் பண்ணுங்கள். 3 NFT மட்டும்தான் நீங்கள் மின்ட் பண்ண போகிறீங்க. 3 கார்டு. ஓகேங்களா, செகண்ட் கார்டு வந்து மின்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்துங்க, என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2 பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு 249 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அந்த சோடியம் நெட்வொர்க்கில் மட்டுமே. திருப்பி அகைன் நோடு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து டோட்டலாக இந்த காஸ்ட் எவ்வளோ ஆகுனாக்கா $5.5 ஒருத்தர் உள்ள சோடியம் ETH வந்து நம்மக்கிட்ட வந்து டெபிட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க, கட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 கார்டு மின்ட் பண்ணியாச்சு. 3 கார்டு மின்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இங்கே பாருங்கள் மை கார்ட்ஸ். ஓகேங்களா, பக்கத்துலேயே இருக்க பாருங்கள் மை கார்ட்ஸ். இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பார்த்துங்க, எங்கிட்ட 3 கார்டு இருக்குங்களா. இங்கே பார்த்துங்க, இங்கே வந்து டைமர் வருது. கிளைம் டைமர்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 hours 58 minutes 42 seconds. ஓகேங்களா, கரெக்டாக 12 மணி நேரம் கழிச்சு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கிளைம் பண்ணணும். ஓகேங்களா, கிளைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லெவல் ஆஃப் ஃபீ. ஓகேங்களா, 0.403 ETH. ஓகேங்களா, 403 ETH வந்து உங்களுக்கு எதில் கட் ஆகுனாக்கா உங்களுடைய கேஸ் ஃபீஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா சோனியம் ETH தான் கட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கிளைம் வால் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு ட்ரான்சாக்ஷன் தான் கணக்காகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 3 NFT அதான் 3 கார்டை வந்து ஒவ்வொரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால 3 ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, 3 ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நம்மளுக்கு வந்து 7 ட்ரான்சாக்ஷன் வரும். அதனால் வந்து கிளைம் பண்ணும்போது ஒரு டைம் பண்ணுங்கள், அதை லெவலப் பண்ணுங்கள். அப்போனா அது இதில் 2 ட்ரான்சாக்ஷன், இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, டோட்டலாக 6 ஆகிடுச்சு. 6 ஏற்கனவே வந்து நம்ம மின்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு 3, டோட்டலாக வந்து 9 ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, ப்ளஸ் இன்னொரு ட்ரான்சாக்ஷன் நம்மளுக்கு தேவை. திரும்ப ஒரு 12 hours வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணணும், திரும்ப லெவலை வந்து அப்கிரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, லெவல் வந்து 2 வரணுங்க. நல்லா வச்சுங்க. அந்த லெவல் 2 வரதை வந்து உங்களுக்கு நோட் எங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். நம்ம வந்து தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். இங்கே கொடுத்துருவோம் பாருங்கள், டு குவாலிஃபை கம்ப்ளீட் வந்து 10+ ட்ரான்சாக்ஷன் பை. ஓகேங்களா, மின்ட் அட்லீஸ்ட் வந்து 3 and கார்ட்ஸ். ஓகேங்களா, claim your XP after the timer ends. ஓகேங்களா, அப்கிரேட் யுவர் and கார்டு டு லெவல் 2. ஓகேங்களா, நம்ம வந்து லெவல் வந்து 2 இருந்தே ஆகணும். ஓகேங்களா, இது ஒன்று முடிச்சாச்சு. ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து முதல் பேட்ச் வந்து எப்படி அதான் இந்த பேட்ச் எப்படி கிளைம் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வீடியோ தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு பேட்ச் கிளைம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனியம் UNE மெட்டா பேட்ச். ஓகேங்களா, இதுக்கு ஒரு லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணிக்கேன்னா பார்த்துங்க, காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் அதான் என்னுடைய லேப்டாப் மெட்டாமாஸ்க் ஏதோ ஒன்று. ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, டோட்டலாக 21 பேட்சில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 15 பேட்ச் வந்து நம்ம அசால்ட்டாக கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட் இருக்குங்களா, மெட்டாமாஸ்க் வாலெட்டோட கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா சோஷியல் மீடியா டாஸ்க் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். UNAல என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப் ஈவன் டூரிங் த பார்ட்டிசிபேஷன் பீரியட் ஏர்ன் எலிஜிபிலிட்டி மின்ட் சோனியம் ஈகோசிஸ்டம் பேட்ச். ஓகேங்களா, கம்ப்ளீட் வந்து 30+ ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா, 30+ ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் சோனியம் நெட்வொர்க்கில். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துங்க. 1 இது மாதிரி வந்து எல்லாமே உங்களுக்கு நான் ஷார்ட் இருங்க சுருக்கி காட்டுறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா செக்இன் பண்ண முடியாது. செக்இன் பண்ணணும்னாக்கா டெலகிராமில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணணும். டெலகிராம் நாட் கனெக்டட், ப்ளீஸ் கனெக்ட் த ஃபஸ்ட். ஓகேங்களா, டெலகிராம் மேலே இருக்க பாருங்கள், இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே நம்ம வந்து டெலகிராம் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஓகேங்களா, ஓகே டிஸ்கார்டு கனெக்ட் பண்ணிடுங்க. நான் டிஸ்கார்டு வந்து கிளிக் கொடுத்துருக்கேன், கனெக்ட் டிஸ்கார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய டிஸ்கார்டோட கனெக்ட் ஆகும் இந்த வெப்சைட். ஓகேங்களா, ஆத்தரைஸ் கொடுக்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள் டிஸ்கார்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் என்னோடய பேர் வந்துச்சு. ஓகேங்களா, இதோட கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இதில் வந்து பார்த்துங்க அந்த டெய்லி ட்ரா. ஓகேங்களா, இதை வந்து கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்து 2 ASTR. ஓகேங்களா, 2 ASTR வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா, கிளைம் எல்லாம் வந்து கடைசியாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபாலோ இதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பேஜ் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கிளைம் வந்துச்சுங்களா. எல்லா டாஸ்க்கும் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் சோனியம் இது வந்து இதுவாக சோஷியல் மீடியா டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு டெலகிராம் பார்த்தீங்கன்னாக்கா நான் டெலகிராம் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கார்டு.
accepted invited continue to discard ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இங்கே இருக்கு பாருங்கள். ஸ்டார்ட் வெரிஃபிகேஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னது பனானா. ஓகேங்களா, பனானானாக்கா வாழைப்பழம். ஓகேங்களா, வாழைப்பழம் எங்கே இருக்குது அடிக்கல ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே இருக்குது ஆப்ஷன் 7. ஓகேங்களா, இதை கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுங்களா. அடிக்கல வாங்க, இதுதான் வந்து பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கார்டு ஓகே ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து UNE வெப். ஓகேங்களா, அதை வந்து ஃபாலோ பண்ணோம். எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கேட்கும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து திரும்ப ரீட்யூட்டு அதுக்கப்புறம் லைக்கு அது மாதிரிலாம் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணாக்கா நம்ம வந்து கனெக்ட் டெலகிராம் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தோன்னே டெலகிராமோட கனெக்ட் ஆக பார்க்கலாம். இருங்க, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வரும். நீங்கள் அந்த கனெக்ட் டெலகிராம் வந்து கிளிக் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அக்செப்டட். இந்த அக்செப்டட் கிளிக் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டெலகிராமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, இது ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பேர் வந்துச்சு கிரிப்டோமைன் 124 ப்ளஸ் என்னுடைய பேரெல்லாம் வந்துச்சு. வடிக்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த டெய்லி செக்இன் வந்து பண்ணுங்கள். செக்இன் பண்ணோடனே நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஓகேங்களா, அதே போல் இங்கே பாருங்கள் செக்இன் வந்து டெய்லி பண்ணுங்கள். ஓகேங்களா, டெய்லி செக்இன் பண்ணிங்கனாக்கா 10 SU பாயிண்ட்டு அது மாதிரி வந்து ரெகுலராக வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா டே 10 பார்த்தீங்கன்னாக்கா 50 SU பாயிண்ட் வந்து கிளிக் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் நான் கிளைம் பண்ணிடுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு கிளைம் பண்ணுறது லைவாக காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி செக்இன். ஓகேங்களா, இது வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஓகேங்களா, டோட்டலாக 30 ட்ரான்சாக்ஷன் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த பேட்ச் வந்து பர்டிகுலர் பேட்ச் வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஏப்ரல் 15ஆம் தேதி. ஸோ அதனால் வந்து எல்லா பேட்சும் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி டாஸ்க்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் திருப்பி 23 ஹவர்ஸ். ஓகேங்களா, திருப்பி இன்றைக்கி இன்னும் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 9:15. ஓகேங்களா, இதே 9:15 நான் திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும் நைட். ஆனால் ஓகேங்களா, அடிக்கல பாருங்கள் இதை கிளைம் கொடுக்குறேன். கிளைம் கொடுத்தோடனே அகெயின் என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டுனா இது மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இந்த கிளைம் கொடுக்க உங்களுக்கு வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து கவுண்ட் ஆகும். ஓகேங்களா, இதை பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். இது மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது இந்த செக்இன் பண்ணிட்டுலாம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இது முடிஞ்சோடனே இதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த செக்இன் பார்த்தீங்கன்னாக்கா கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோன்னே ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் கேட்கும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதே போல் தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். நான் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா, 350 வரலாம், 340 வரலாம், 330 400 கூட வரும். அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். ஓகேங்களா, அதனால் வந்து நீங்கள் வந்து எதுக்கும் ஒரி பண்ணிக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி செக்இன் வந்து பண்ணியாச்சு. அப்புறம் டெய்லி ட்ரா வந்து பண்ணியாச்சு. கீழே எல்லாம் இதெல்லாத்தையும் சோஷியல் மீடியா டாஸ்க்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 2 பேட்ச் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான டாஸ்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ பேட்ச் வந்து கிளைம் பண்ண முடியுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த சோனியம் டீமுக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஏட்ராப் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வழக்கமாக கேட்குறதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.